ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி ப்ளவுஸ் தைச்சாலும் ஏதோ ஒரு தப்பு வந்துகிட்டே இருக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும், அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். புரிகிற வகையில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸு அப்படின்றவங்க முக்கால்வாசி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் எனக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது, எனக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கஸ்டமர் சொல்லலை. அதனால் நான் அந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ப்ளவுஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது. ரெண்டாவது மெஷர்மெண்ட்டை எடுத்து அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுவாங்க. இதில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் 2வது முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் இப்படி நீங்கள் விரிச்சு போடுறப்ப இந்த மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது 1/4 ப்ளவுஸ். சரிங்களா? இதுவே இந்த அளவுக்கு இப்படி கேப் இருக்கு, இல்லை இதை விடவா அதிகமா இருக்கு, இந்த அகலம் பார்த்துட்டிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 3 to 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது சென்டர் கப் ப்ளவுஸ். ஓகேங்களா? இது காமனா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறப்ப அளவு ப்ளவுஸ் எந்த மெத்தட்ல போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எந்த மெத்தட்ல நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேம் அதே மெத்தட்ல கட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டா வரும். ஓகேங்களா? இது 1/4 ப்ளவுஸ். சென்டர் கால் ப்ளவுஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ளவுஸ் நான் அதிகமாக போட மாட்டேன். 1/4 ப்ளவுஸ் தான் போடுவேன். வேணும்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சென்டர் கால் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் லைனிங் எடுத்துக்கிறேன். லைனிங் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு பீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்க சைடு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ராய்ஜஸ் எப்பவுமே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருந்தாலும் சரி, கொஞ்சம் கிராஸ் விட்டு கட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட் கல் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே எவ்வளோ ஃபோல்டிங்க்கு மடித்து தப்பீங்க, மொத்தமாக கேட்குறாங்களா லைட்டாக கேட்குறாங்களான்னு கேட்டுட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் எப்போவுமே விட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டான ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா தைக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான், சில நுணுக்கங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மிஸ்டேக்கான ப்ளவுஸ் எல்லாம் தைக்க முடியும், கட்டிங் பண்ண முடியும். இது பர்ஃபெக்டாக இருக்க ப்ளவுஸ்னால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்கை மட்டும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பேக்கோட இடுப்பு பக்கத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். இடுப்பு சுற்றளவு நம்ம 2வது லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வரும். ஓகேங்களா? அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி உள் பக்கம் எக்ஸ்ட்ரா துணி விடணும். ஓகேங்களா? ஏன்னா பத்தலைன்றதுக்காக பிரிச்சு விடுறதுக்காக துணி தேவைப்படும். அதை உள்ள எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லாக் நான் பண்ணுவேன், அதனால் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஓவர்லாக்லாம் பண்ண மாட்டீங்க, நார்மலாக தப்பீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கீழே இடுப்பு போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கீழே டாட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டாட் பாயிண்ட்லேருந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம 2வது லைன் வரைஞ்ச பார்த்தீங்களா, இடுப்பு போய் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வச்சுட்டு ஷோல்டரோட ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிடிச்சு தைக்கணும். ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியாச்சு, ப்ளவுஸோட இடுப்பு பகுதி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணுறோம், நெக்கோட வித்தும் ஆம்கோலோட ஹைட்டு, பாடி மெஷர்மெண்ட். ஓகேங்களா? நெக்கோட ஹைட் ஒரு 4 ஒரு 5 மார்க்கிங் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி பேக் சைடு லைனிங்கில் படுற மாதிரி அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இந்த இதை நீங்கள் கரெக்டாக
இந்த ஹைட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி நல்லா நீட்டாக இருக்க ப்ளவுஸை வந்து நீங்கள் கட்டிங்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாடி மெஷர்மெண்ட் ஆகட்டும், ப்ளவுஸ் ஃபிட்டிங் ஆகட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ நம்ம இப்படியே கழுத்து மார்க் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ். யூஸ் பண்ணதுனால நெக்கு ஷேப் வந்து அவங்க ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி விலகி போயிடும். ஓகேங்களா? என்ன ஷோல்டர் ஃபால்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ளவுஸ் நம்ம போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து லைட்டாக ரொம்ப பெண்ட் பண்ணி நீங்கள் இழுக்கக்கூடாது. இந்த இது வந்து நெக்கோட வித் வந்து கரெக்டாக இந்த இதில் கார்னரில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். அதை ஒரு கையில் இப்படி வச்சுட்டு இந்த பொசிஷனில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், மேல் பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். வச்சதுக்கப்புறம் நெக்கோட வித்து மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி நெக் ஷோல்டரோட லென்த்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ் பிடிச்சதுக்கும் பார்த்தீங்களா ஷோல்டர்கிட்ட, அதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி பாடி மெஷர்மெண்ட் இந்த இடத்துல இப்போ நீங்கள் கழுத்து மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இந்த ப்ளவுஸ் இருக்கணும். அதே மாதிரி சைடு இந்த இடத்துல மார்க்கிங் இருக்கணும். இந்த மாதிரி எங்கிட்டுமே நகராமல் கீழ்ப்பக்கம் எந்த இடத்துல இடுப்பு மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே பாடி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்கோல் ஹைட் வந்து மார்க் பண்ணிடலாம். நம்ம ஆம்கோல் ஹைட் இங்கேருந்து மார்க் பண்ணலாம், இங்கேருந்து மார்க் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸ்னால. பார்த்துட்டிங்கன்னா இது இடுப்போட அகலம். நான் வந்து டாட் பாயிண்ட் மார்க்லேருந்து தான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம உள் பக்கம் பிடிச்சு தைச்சிருவோம். அப்போ இந்த இடம் வந்து உள்ளடங்கி போயிடும். இந்த இடத்துலேருந்து வச்சோன்னா அளவு கொஞ்சம் கம்மியாகும். அதனால இந்த இடத்துலேருந்து தான் வைக்கணும். பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவ் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச். இப்போ ஓவராலாக எல்லா மார்க்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்கோட ஹைட் வந்து மார்க் பண்ணிடலாம். நெக்கோட ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு நெக்கை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க போர்ஷன் கீழே லைன் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ளவுஸோட ஹைட்டு, அந்த இடத்துலேருந்து நெக்கோட ஹைட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு அது நீங்கள் அப்படியே எடுக்க தேவை கிடையாது. அப்படியே எடுத்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஏன்னா நெக் எனக்கு விலகி போகக்கூடாது, கரெக்டாக வரணும்னா அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பாருங்க. வைக்கும் போது ஷோல்டர் பாயிண்ட் ஏதோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா மேலே ஏற்றி வச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் நெக்கோட ஹைட்டு. இப்படி வைக்கிறப்ப எந்த பெண்டிங்கில் கொடுத்துருக்காங்க, எந்த வளைவு வந்து கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் கரெக்டாக நெக் வச்சுட்டேன். இப்போ நெக்கை வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே நெக் தான் நம்ம போட போகிறோம். நெக் வளைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஓவராலாக ப்ளவுஸில் இருக்க எல்லா மார்க்கையும் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம எல்லா மார்க்கையும் பண்ணிடலாம். இப்போ ஓவராலாக எல்லா மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும். ஆம்கோல் ரவுண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆம்கோலோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த லென்த்தை கண்டுபிடிச்சதுல இதான் ஆம்கோலோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆம்கோலோட ஹைட் எடுக்கிறதுக்கு எப்படி ஆம்கோலோட ஹைட்டில் பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து உள் பக்கமாக தள்ளிக்கோங்க. ஓகேங்களா? 1 இன்ச் உள் பக்கமாக தள்ளிட்டு இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா ஏதாவது சீடியோ இல்லை ஏதாவது தட்டு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எது வேணாலும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதா இருந்தால் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஆம்கோல் ரவுண்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட். இதுதான் இங்கே தான் நம்ம வந்து தையல் போடுவோம். ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த இடத்துல தான் தையல் போடுவோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது ஷோல்டர். ஓகேங்களா? ஷோல்டருக்கு விட்டுட்டோம். அதே மாதிரி உள்பக்கம் தையலுக்கு போகிற துணியை விட்டுட்டோம். தையல் போடுற பகுதியிலேருந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ரெடி மெஷர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ப்ளவுஸில் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி
அளவு ப்ளவுஸை அப்படியே அளந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸோட கரெக்ட். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டுட்டு வராது, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் ப்ளவுஸோட ஆம்கோல் ஹைட் ஆக்கணுமா இல்லை கம்மியாக்கணும்னா அது வந்து வேறு. நீங்கள் அளவு ப்ளவுஸ் கரெக்டான ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன், நீங்கள் கரெக்டான ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உள் பக்கம் தையலுக்கு போகிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இதோட நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நெக்கு அகண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அளவு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து நகண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இதோட ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இது மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணிடுவோம். அப்போ நெக் வந்து அகண்டு போகாது, சேம் அதே அளவில் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக பேக் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு உண்டானது இப்போ பார் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பேக் வந்து இந்த போர்ஷனில் கட் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. எப்படியே திருப்பி இந்த சைடு போட்டிங்கன்னா ஃபுல் லென்த்தில் வந்து கிளாத் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ஃபுல் லென்த்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆல்ரெடி 2ஆக இருக்குது, அதை 4ஆக போட்டுக்கணும். ஏன்னா 2 ஸ்லீவ்க்கு வேணும். ஓகேங்களா? அதை நம்ம 4ஆக போடுறப்ப வந்து 2 ஸ்லீவ்க்கு உண்டான இது மெஷர்மெண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ சேம் அதே மாதிரி கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி அடிச்சதுக்கு கீழே ராய்ஜஸ் இருக்கும், அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து லைனிங்னால ஒரு 1/2 இன்ச் போதும். இதுவே நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 1.5 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் பேக் சைடு ஸ்லீவ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லைனில் வச்சுட்டு ஸ்லீவோட ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. உள் பக்கம் வந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது தையலுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா விட்டுருக்க துணி. இப்போ எந்த சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சைட் ஜாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் தையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படி கையை வச்சு எந்த இடத்துல கை வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டே வாங்க. அதாவது அந்த தையல் போட்ட இடத்துல நீங்கள் வச்சு அழுத்தம் கொடுக்கும் போது கீழே வந்து எந்த இடத்துல தையல் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஓவராலாக மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் நம்மளுக்கு துணி தேவைப்படும். அந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? இப்போ சைடு இந்த போர்ஷன் அதே மாதிரி தையலுக்கு தேவையானது விட்டாச்சு. இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஸ்லீவை வந்து கரெக்டாக வெட்டியிருக்கோமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஷோல்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொடுத்த பகுதியிலேருந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், எனக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எடுத்த ஸ்லீவோட சைஸும் நம்ம இப்போ ஆல்ரெடி கட் பண்ண பாடி மெஷர்மெண்ட்டோட
ஆம்கோல் ஃபினிஷிங் ஆகிற இடத்துலையும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, இது மாதிரி மேட்ச் ஆனால் ஸ்லீவ் வந்து கரெக்டாக அர்த்தம். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா பேக்குக்கு அளவு எடுத்தாச்சு, இப்போ ஃப்ரண்ட்டுக்கு அளவு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா சேம் அதே மெத்தட் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சேம் அதே மெத்தட் தான். அப்படியே எடுத்து இது மாதிரி போட்டுக்கணும். ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்லீவோட ஹைட் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அலோ ப்ளவுஸில் இருக்கப்போ அவங்க எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சுருக்காங்களா, ஏன்னா ஸ்லீவில் ஆம்கோல் சுருக்கம் நிறைய பேத்துக்கு விழுகும். அப்போ அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு ஆம்கோல் சுருக்கம் இல்லை, இதில் மட்டும் ஆம்கோல் சுருக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்பாங்க. அதனால் இதில் இருக்க அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. சேம் பேக் எப்படி எடுத்தோமோ ஃப்ரண்ட்டும் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு ஆர்கர், அதே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட் கிட்ட ஒரு ஆர்கர், சென்டர் ஆர்கர் எடுத்தாச்சா. இப்போ வந்து நீங்கள் பிரிச்சிருங்க. ரெண்டாவது துணியை பிரிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு தேவையானதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஃப்ரண்ட் ஸ்லீவும் ஓகேங்களா, ஃப்ரண்ட் ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமான நிறைய ப்ராப்ளத்தை உண்டாக்குற ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த ஒன்று நோட் பண்ணணும். இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸை வந்து நேர் கட்டிங்கில் போட்டிருக்காங்களா கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி உள் பக்கமாக திருப்பி போகும்போது இந்த நூல் இலைகள் வந்து இந்த மாதிரி கிராஸாக போயிருந்துச்சு அப்படின்னா வந்து கிராஸ் கட்டிங், இல்லை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். இதில் வந்து கிராஸாக தான் இருக்குது. அப்படியே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வெயில் எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கிராஸ் கட்டிங் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் எப்படி போடணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு கிராஸ் கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் தான் நீங்கள் போடணும். இல்லைன்னா நீங்கள் கிராஸ் வந்து மாற்றி போட்டுட்டிங்கன்னா கம்பல்சரி கப்பு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருக்காது. ஓகேங்களா, இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபோல்டிங் சைடு வந்து என் சைடு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து அப்படியே 2 எட்ஜஸும் இந்த 2 கார்னரும் இந்த எட்ஜஸில் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா சைடும் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்தெந்த இடத்துல மார்க்கிங் போட்டிருக்கோமோ அந்தந்த மார்க்கிங் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் செஸ்ட் ஓன் மார்க்கிங்கும் நெக் பீத்தோட மார்க்கிங்கும் பண்ணியிருக்கேன். அதையே நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த தையலுக்கு விட்ட போர்ஷனை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு அதை மடித்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ பேக் பார்ட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. இப்போ இந்த போர்ஷனை வந்து அப்படியே உங்கள் சைடு திருப்பிக்கோங்க. இப்போ உங்கள் சைடை திருப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வரையணுமோ அந்த போர்ஷனில் வந்துடும். இப்போ ஆம்கோலை பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோட ஹைட்டு. இப்போ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் தான் எடுப்போம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் பக்கத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஷோல்டருக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குது அந்த நெக்கை அப்படியே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம்.
இப்போ இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு. இங்கே ஹூக் பட்டி கட்டுறதுக்காகவும் வீப்பட்டி கட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்கு தையலுக்கு துணி தேவைப்படும். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச்லேருந்து நீங்கள் 1/4 இன்ச் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இங்கிட்ட மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா அதை அப்படியே எடுக்காதீங்க. எடுக்காமல் எந்த இடத்துல பெல்ட்டும் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து டாட் பிடிப்போம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து பெல்ட் மடிச்சடிப்போம். அதுக்கு டோட்டலாக சேர்த்து 1 இன்ச் வந்து நான் இங்கே கீழ் பொசிஷனில் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் இது கிராஸ் பீஸில் போட்டிருக்கனால நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால இப்படி இழுத்து நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படி இழுத்து வைக்கக்கூடாது. இப்படியே இங்கே ஷோல்ட்ரு ஜாயிண்ட் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிடணும். கரெக்டாக வந்திருக்கணும் உங்களுக்கு ப்ளவுஸு. எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்ஷன் வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. தையலுக்கு 1/2 இன்ச் பெல்ட் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச். நீங்கள் நினைக்கலாம் பேக் அளவும் இது தானே இருக்குது, ஃப்ரண்ட் அளவும் இது தானே இருக்குது, எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் முக்கியமான இந்த டாட்டு. ஓகேங்களா? இப்படி இருக்க பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், லென்த்தாக இப்படி தான் இருக்கும். பட் இந்த டாட் இந்த கப்பை வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி தூக்கி விட்டுட்டோம்ல, இப்படி தூக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் வந்து மேலே போயிடும். இப்போ இந்த பெல்ட்டுன்னும்போது அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும் பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடு ஆல்ரெடி நம்ம வந்து மேலே 1/2 இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இங்கே வச்சு பெல்ட் எந்த இடத்துல கரெக்டாக பாடி போர்ஷனோட அதாவது ஃப்ரண்ட் பீஸோடு எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்காக தூங்கி விட்டுருங்க. இப்போ முக்கியமான விஷயம், இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அதாவது ஹூக்பட்டி சைடு எண்டுலேருந்து இந்த டாட்டோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. தையலுக்கு விட்டதை விட்டுருங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு மார்க்கிங். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது அப்பெக்ஸ் பாயிண்டோட வித் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நடு சென்டர். ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் ரவுண்டுக்கு இந்த ஜஸ்ட் ரவுண்டுக்கு இருக்க வித்து அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும் போது புரியும். இதில் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இதோட சென்டர் டாட்டுக்கும் ஹூக்பட்டிக்கு இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சென்டர் டாட் கரெக்டாக எங்கே வரணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்த நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. அந்த ஹைட்லேருந்து சென்டர் டாட் வந்து எவ்வளோ ஹைட் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் வந்து எனக்கு இந்த ஹைட்டில் வருது. ஓகேங்களா? இந்த ஹைட்டில் வரதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு சென்டர் டாட் வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டாட் பாயிண்ட்டை நல்லா விரித்து எடுத்து விட்டுட்டு உள் பக்கமாக அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் இருக்குது. அந்த 1.25 இன்ச்சை வந்து நான் கரெக்டாக இங்கே கீழ் போர்ஷனாக மார்க் பண்ணுறேன். இங்கிட்ட ஒரு 1.25, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கிட்ட ஒரு 1.25 மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுதான் டாட் பாயிண்ட்டோட ஹைட்டா. இப்போ டாட் பாயிண்ட்டோட ஹைட்டில் வந்து இப்போ நான் மார்க்கிங் பண்ணிடுறேன். இது வந்து விட்ட போர்ஷன், அதாவது டாட்டுக்கும் பெல்ட் பட்டி பிடிச்சி தைக்கிறதுக்காகவும் விட்ட இது அதில் ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதையும் மார்க் பண்ணியாச்சு. இங்கே கீழே வந்து நீங்கள் கர்வாக கொடுத்தாலும் சரி, ஸ்கொயர் ட்ரையாங்கிளாக கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். நான் வந்து எப்போவுமே கர்வாக தான் கொடுப்பேன். அது மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ தான் முக்கியமான போர்ஷன். ப்ளவுஸில் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே எனக்கு இந்த கப் வந்து டைட்டாகிடுது, கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய டவுட். பிகினர்ஸ்க்கே முக்கால்வாசி அந்த பிரச்சனை வரும். இல்லைனா கப் லூஸ் விழுந்துருது அப்படின்னு. இப்போ அதுக்கு 2 விஷயத்த நீங்கள் வந்து கரெக்டாக கவனிக்கணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் கரெக்டாக எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அதை வைக்கணும். அது எப்படி அளக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தையல் கூட்டு போர்ஷனாக நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட் டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் டாட் இங்கே வருது. நம்ம மார்க் பண்ணதும் இதுவும் அளவு வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் கரெக்டு. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அளந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனை விட்டுருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து ஜஸ்ட் ரவுண்டோட கீழ் போர்ஷன் வந்து 1/2 இன்ச் வந்து வெளில தள்ளி போகுது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த அப்பெக்ஸ் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அளவும் நம்ம பேக் பார்ட்டில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இப்படி மார்க் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்குது, எனக்கு இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்களா. எனக்கு இது வந்து 9.25 இருக்குது. ஓகேங்களா, 9.25 இருக்குது. அதே மாதிரி இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, ஷோல்டருக்கு விட்டதை விட்டுருங்க. இது 10 இன்ச் இருக்குது. இந்த 10 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 10 இன்ச்சை நான் வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கே மெஷர் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு எவ்வளோ இருக்கீங்க, 8.5 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த 8.5 பாயிண்ட் இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே 9.25 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. 8.1 இன்ட்டு 2 சார் 8.1 அந்த 1 பாயிண்ட்டை விட்டுருங்க. 8.5 இன்ட்டு 2 17 இன்ச்சு. இப்போ 9.75 இன்ட்டு 2 இது பார்த்துட்டிங்கன்னா 19.5. இப்போ 19.5 ப்ளஸ் 17.2 இப்போ பார்த்தீங்கன்னா 36.7 இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு பாடி மெஷர்மெண்ட் எனக்கு வந்து இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து நான் வந்து செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறேன், வெஸ்ட் ரவுண்டு எடுக்கிறேன் அப்படின்றத பொறுத்து இந்த இடத்துல கரெக்டாக வருதா. இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் போடும் போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த போர்ஷனில் நீங்கள் வரைகிறீங்க, பேக் பார்ட் எடுத்துக்கும். இப்போ எனக்கு வந்து இது வந்து எவ்வளோ வருதுன்னா 9.5 இன்ச் வருது. 9.5 இன்ட்டு 19 இன்ட்டு 4 2 38. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, லூஸுக்காக விட்டதோடு சேர்த்து 38. அப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஒரு ஹவர் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு அந்த கப் ஷேப் அப்பயே லோ டைட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த போர்ஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்படி வைக்கணும், நான் எப்படி வச்சுக்கேன். இப்படி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பஸ்ஸில் வந்து வர டைட்னஸ் வராது. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த 2 விஷயத்தை கவனிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டாட் பிடிக்க போகிறோம். 3 டாட் மார்க் பண்ணிடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா கீழே பெல்ட்டுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்காக பகுதி அதை விட்டாச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் மிச்சம் எவ்வளோ இருக்குது, மிச்சம் பார்த்தீங்கன்னா 4.25 இருக்குது. அதை பாதியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு அதாவது 1/4 இன்ச் ஒரு புள்ளியும் 1/4 இன்ச் ஒரு புள்ளியும் எடுத்துக்கோங்க. அதுவே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க டாட்டை லென்த்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரையாங்கிள் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இது மாதிரி எனக்கு வரைய தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டாட் பிடிச்சிங்கனாவே இதுவும் பிடிச்சிங்கன்னா இது தன்னாலே கிரியேட் ஆகிரும். நான் அதை வந்து ஒரு சார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த 3 டாட்டு ஓகே, ஃபைனலாக ஓரளவு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து லைட்டாக குடஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள்தள்ளி மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 1/4 இன்ச் வந்து உள்தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வர சுருக்கம் வராது. ஓகேங்களா, ஏன்னா ஃப்ரண்ட்டை விட நம்மளுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குழிவாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சதையெல்லாம் அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோ ப்ராடாக இருக்காது. அதனால தான் அந்த உள்வளவு எடுக்கிறோம். ஃபைனலாக ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக்குக்கு உண்டான தையலுக்கு தேவையானதை துணியை விட்டுறலாம். ஒரு 1/4 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப போட்டு சிரமப்பட்டுக்க வேணாம். ப்ராப்பராக ஒன் டைம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து கிராஸில் இருக்குங்கல்ல, சேம் அதே அதே கிராஸில் வந்து நான் இங்கே தையலுக்கு தேவையானதே விட்டுட்டு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் சைடில் கரெக்டாக துணி இருக்கும். இப்போ சென்ட்ரு டாட்லாம் இருக்க சைடும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோன்னு. ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹெவி பஸ்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னா இங்கே நீங்கள் ஒரு 4th டாட் பிடிச்சிக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பஸ்ட்டு வந்து நல்லா ஃபிட்னா நல்லா வந்து கப் ஷேப் வந்து எடுப்பாக இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு 4th டாட் பிடிப்போம். அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வச்சு கூட பெல்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அலோ ப்ளவுஸில் இருக்க மாதிரி பெல்ட் ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் அலோ ப்ளவுஸில் இருக்க மாதிரி பெல்ட் எடுத்துக்கலாம். இப்போ அதில் பெல்ட் எடுக்கிறதுக்கு நம்ம சைடு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, சைடு வந்து அப்படியே எம்டியாக தான் இருக்கும், எந்த யூசேஜுமே இல்லாமல். இப்போ அந்த போர்ஷனை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பெல்ட்டுக்கு எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அந்த போர்ஷனை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1 இன்ச் கொஞ்சம் நல்லா கிரிப்னஸாக இருக்கணுன்றதுக்காக 1 இன்ச் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இடத்துல ஹூப் விப்பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இடுப்பு போர்ஷனை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு பெல்ட் எவ்வளோ லென்த் வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல்ட்டோட ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து எவ்வளோ வருது, அதாவது ஹூப்பட்டி சைடு பார்த்திங்களா பெல்ட் ஹைட்டு, அந்த ஹைட் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு. அதே மாதிரி சென்டர் டாட் எந்த இடத்துல பிடிச்சிப்பாங்களோ அந்த இடத்துல இப்படி கையை வச்சு அழுத்துனீங்கன்னா அதோட அழுத்தம் வந்து கீழே தெரியும். அப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு சைடு போர்ஷனும் சேம் அதே மெத்தட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைடில் இப்படி எடுத்து விட்டுட்டு பெல்ட் எந்த இடத்துல ஜாயிண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக அலோ ப்ளவுஸில் இருக்க பெல்ட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்டாக அப்படின்னு எப்படி பார்க்கணும், நம்மளுக்கு பெல்ட் கரெக்டாக தான் வருமானு கேட்டிங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இது விட்டுட்டோம், அதாவது இந்த போர்ஷன் தையலுக்கு தேவையானது துணியை விட்டுட்டோம். கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா? ஆகுது. அப்போ இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வாங்க. கரெக்டாக இங்கே வந்து நிற்குதா? இப்போ நம்மளுக்கு பெல்ட்டு நம்ம பக்காவாக எடுத்துட்டோம். அதாவது ப்ளவுஸில் இருக்கிறதுக்கும் நம்ம கட் பண்ண கிளாத்துக்கும் கரெக்டாக இருக்குது பெல்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போர்ஷன் தெரியறதுக்காக அங்கே ஒரு ஆர்கட். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது பேக்கு. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு, இது பெல்ட்டு, இது ஸ்லீவ். இவ்வளோதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ விப்பட்டிக்கு மட்டும் கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் இது மாதிரி லென்த்தாக வரும், ஒரு 3 inches to 4 inches லென்த் இருக்க மாதிரி. ஹூக்குக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 inches லென்த் இருந்தால் அகலம் இருந்தால் போதும். அதே மாதிரி ஐக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 inches லென்த் இருந்தால் போதும். அதை விட அதிகமாகலாம் தேவைப்படாது. ஃபைனலாக இவ்வளோ தான் நம்ம கட் பண்ண போகிறோம். எதுக்குமே ஒட்டு கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. இவ்வளோ தான். இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அலோ ப்ளவுஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அலோ ப்ளவுஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னாவது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்பதான் எனக்கு இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா ஸ்டிச்சிங் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.